இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க சம்பந்தி, என்ன விஷயமா வர சொன்னீங்க? ஆமாமா, ஒரு நிமிஷம். அயலி, அந்த பேக் எடுத்துட்டு வாயே. சம்பந்தி, உண்மையை சொல்லணும்னா நாங்க தான் மன்னிப்பு கேட்கணும். முறைப்படி நாங்க இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும். ஆனா தாமதம் ஆயிடுச்சு. இந்தாங்க சம்பந்தி. என்ன இது சம்பந்தி? கல்யாணத்துக்காக பொதுவா பொண்ணு வீட்டுக்காரங்க பாதி செலவை ஏத்துக்கணும். அதுதான் வழக்கம். அத நாங்க செஞ்சிருக்கணும். அதுக்கு தான் உங்களவுக்கு எங்களால பெருசா செலவு பண்ண முடியலனாலும் ஏதோ எங்க சக்திக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன தொகை இந்தாங்க. என்னதான் பெருந்தன்மையா எல்லா செலவையும் நீங்களே ஏத்துக்கிட்டாலும் பொண்ணு சார்பா நானும் செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா? இதுல பணம் ரொம்ப பெருசா இல்லைன்னாலும் ஏதோ சடங்கு செய்யறதுக்கு உதவியா இருக்குமே. அதனால மறுக்காம இதை நீங்க தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. என்ன சம்பந்தி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வைங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ஒரு முறைங்க. இது தெரிஞ்சுதான் பெரியவங்க அந்த காலத்திலேயே இத்தனை சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் கல்யாணத்துல வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம பாக்குறவங்க யாரும் இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காசுலயே கல்யாணத்தை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதுக்காகவாவது பணத்தை வாங்கிக்கோங்க. சித்தி, என்ன சித்தி பேசிட்டு இருக்கீங்க? இப்படி பணம் வாங்குறதும் வரதட்சணை வாங்குறதுக்கு சமந்தான். ஹரம் அப்படிங்கிற பேர்ல ஒரு சேனல் வச்சுக்கிட்டு நாமளே இந்த மாதிரி அறம் இல்லாம நடந்துக்க கூடாது. இல்லங்க, எங்களுக்கு இந்த பணம் வேண்டாம். ஐயோ, என்னம்மா நீங்க இத வரதட்சணையா நினைக்கிறீங்க? அதான் ஏதோ இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லுவாங்களே, ஷேரிங். அதான் பாதி பாதிங்கிற மாதிரி வாங்கிக்கங்க. ஏமா, ஒரு நல்ல காரியம் நடக்குது, அதுல எங்க குடும்பத்து பங்கு இருக்கணும்னு நாங்க நினைக்கலாம்ல. அப்போ நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாருக்கும் நகை எடுத்து கொடுத்தீங்க. நாங்களே எதுக்காக வாங்கிக்கிட்டோம்? நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரே குடும்பம் நினைச்சுதானே வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரி இதையும் வாங்கிக்கோங்க சம்பந்தி. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, இதுக்கு மேலேயும் நான் எப்படி வேண்டான்னு சொல்றது? இந்தாங்க சம்பந்தி, தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. இல்ல சம்பந்தி, இதுல உங்க கௌரவம் இருக்கு. அதனால இதை இப்படி தனியா வச்சு கொடுத்தா நல்லா இருக்காது. எல்லார் முன்னாடியும் மணமேடல வச்சுதான் கொடுக்கணும். அதுதான் நல்லா இருக்கும். அது வரைக்கும் இது உங்ககிட்டயே இருக்கட்டும். அயலி, இத வாங்கிக்க. என்ன உள்ள வைக்கமா? சரிப்பா, சபையில வச்சு கொடுத்துக்கலாம். ரொம்ப நன்றிம்மா.